தமிழகம், கர்நாடகம், கேரளா மாநிலம் ஆகிய மாநிலங்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் இன்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதே நேரத்தில் மத்திய அரசின் வாதத்தை நிராகரித்து உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு குறித்து விவசாயிகள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த உத்தரவை அவர்கள் வரவேற்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த உத்தரவு குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு பீட்டர் அல்போன்ஸ். உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது தமிழகம், கர்நாடகம், கேரளா ஆகிய மாநிலங்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது என்கின்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்து உங்களுடைய முதல் கட்ட கருத்து திரு பீட்டர் அல்போன்ஸ். நான் இந்த தீர்ப்பை முழுமையாக வரவேற்கிறேன். இந்த தீர்ப்பின் மூலம் உச்சநீதிமன்றம் தன்னுடைய அரசியல் சாசன கடமையினை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்திய திருநாட்டிலே மாநிலங்களுக்கு இடையே உள்ள தாவாக்களையும் நதிநீர் பங்கிடுவது சம்பந்தமான தாவாக்களையும் விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட மேல்முறையீட்டு மன்றங்கள் அனைத்துமே உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிமன்ற வரம்புக்கு உட்படுத்தப்பட்டவைகள் தான். என்றுமே உச்ச நீதிமன்றத்திற்கு எல்லா வகைகளிலும் தலையிட்டு நீதி வழங்கக்கூடிய அடிப்படையான அதிகாரம் இருக்கிறது. That is called the inherent powers of the Supreme Court. ஆனால் இன்று இருக்கிற மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை எப்படியெல்லாம் முடக்குவது என்பதை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதை பற்றி விசாரிப்பதற்கே உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற போது அரசியல் சாசன சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் பதறி போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு வரும் என்று சொன்னால் இனிமேல் மத்திய அரசுதான் உச்சக்கட்ட அதிகாரம் பெற்ற அமைப்பாக இருக்குமே உச்ச நீதிமன்றம் கூட மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டது என்பதை போன்ற ஒரு தோற்றம் வரக்கூடிய நிலை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் இந்த உச்ச நீதிமன்றம் தன்னுடைய மாண்பினை நிலைநிறுத்துகின்ற வகையில அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படையான தத்துவங்களை நிறைவுறுத்துகின்ற வகையில வரலாற்று புகழ்மிக்க இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பதாக எண்ணுகிறேன். இந்த தீர்ப்பை அப்படியே மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே இந்த வழக்கின் போது உச்ச நீதிமன்றத்திற்கு மத்திய அரசு கொடுத்த வாக்குறுதி அட்டர்னல் ஜெனரல் மூலமாக காவேரி நதிநீர் ஆணையத்தை உடனடியாக அமைக்கிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்திருந்தார்கள். அந்த உத்தரவாதத்தை இப்பொழுதாவது உடனடியாக நிறைவேற்றி அந்த காவேரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.